பிரைசலால் கர்த்தருக்கே துதிக்க உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாள் கூட இந்த புதிய வருஷத்தில் முதலாவது தேவதேச தேதியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போது கூட கர்த்தரின் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், வார்த்தையில் உண்மையுள்ளவர். யார் அவர்? அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இந்த வருஷத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது கர்த்தருடைய கிருபையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில் உண்மையுள்ளவராய் அவர் இருப்பதற்கு முதலாவதாக நாம் தேட வேண்டும் என்றுதான் அவருடைய விசுவாசம். நீங்கள் விசுவாசத்திலே ஐக்கியப்பட்டு அவரோடு உடன்பட்டு ஜெபத்திலே உறுதியாக தெரித்திருக்கும் போது தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை அளிப்பார். நம்முடைய ஆண்டவர் இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? இன்று வரை பாதுகாத்திருக்கார் இல்லையா? இந்த 2025 முடிந்து 2026 வந்துவிட்டது. ஸோ கடந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார். அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதோ இந்த இந்த வருஷத்தில் இந்த முதலாவது மாதம் தொடங்கி இந்த 2 வீக்ஸ் முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த 2 வீக்ஸில் கூட ஆண்டவர் மகிமையாக நம்மளோட இறங்கி நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். அதை குறித்து நம்ம ஒரு சின்ன ஒரு பாடலை பாடி நாம் செய்தியை கடந்து செல்வோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், நன்றியால் துதிப்பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நம் உள்ளத்திலே அவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைய நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையின் வரம். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதும் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதும் ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த வார்த்தை அன்றைய நாளுக்கானது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது கூட. அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், அந்த வழிநடத்த வேண்டும். வசனம் என்ன கூறுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், அது மாதிரி நாம் நடக்க முயற்சி எடுக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய ஆண்டவர் நம்மில் மகிமையாக வெளிப்பட்டு நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லும்படியாக கர்த்தர் இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக இப்போதும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவில்லை. இந்த வசனம் எனக்குள்ளே ஆண்டவர் என்னோடு பேசினார். சென்ற வருடம் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று வசனம் சொன்னது. அதன்படி என் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம் கர்த்தர் உன்னோடு இருந்தார் என்ற வார்த்தை, அப்போ அவர் உன்னோடு தான் இருக்கிறார் அப்படின்றது ஒரு ப்ரூஃப் சொல்கிற விதமாக தான் இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில சமயங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிற மாதிரி தோணும்.
நம்ம டவுட் பண்ணுவோம். வசனம் கொடுத்துருக்காரு, ஏன் அது நடக்கலை, ஏன் நிறைவேறல அப்படின்னு நம்ம யோசிச்சுனே இருப்போம். சில சமயங்களில் அவிசுவாசத்தில் விட்டு விடுவோம், இனிமே அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து, கர்த்தர் உன்னோடு தான் இருந்தார், உனக்கு எந்த குறையும் இல்லை, இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். அது நிறைவேறாமல் போயிருக்கலாம், நடந்து கூட இருக்கலாம், அது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது தாமதமாக நடக்கலாம். ஆனால் ஒரு காலமே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்காது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாகத்தான் இருக்கும். அவர் வார்த்தை உண்மை உள்ளபடியாக தான் இருக்கும். அவர் வார்த்தை மகிமைப்படும்படியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. அவர் சொல்லுகின்ற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது நன்மையாக இருக்கலாம், அல்லது சில சமயங்களில் வசனம் படிக்கும்போது பயமுறுத்தமாக இருக்கும், எச்சரிக்கை கொடுப்பதாக இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கொண்டு அதை போய் நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. எப்பவுமே படிக்கும்போது எல்லாமே நன்மையது மட்டுமே கிடைக்க வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை. நான் படிக்கின்ற சில காரியங்கள்லாம் எச்சரிக்கையாக இரு, தள்ளி இரு, இதை செய்யாதே, இதை மட்டும் செய் அப்படி சொல்லி சில வார்த்தைகள்லாம் வரும். நீதிமொழிகள் நிறைய நம்ம படிக்கலாம். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை அலாட் பண்ணுறார் ஆண்டவர். ஸோ இதெல்லாம் நம்ம பாவத்தை செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அலர்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்கிறார். ஸோ நீங்கள் அதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கை நம்மளை பாதுகாப்பதற்காக தான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த சர்ச்சில் போயிட்டுனா இந்த மாதிரி கால் கொடுத்துருப்பாங்க, அந்த வசனம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் முழுசும் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வசனம். அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும்போதோ ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இந்த வசனம் எதுக்காக கொடுத்தேன் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். எப்போது உணர்த்துவார்னா, நீங்கள் அவரோடு ஐக்கியமாக வேண்டும், அவரோட ஒன்றில் ஒன்றாக மாற வேண்டும். அதற்கு வழி என்னன்னா, அதுதான் ஜெபம். அந்த லிங்க் இருந்தால் தான் நம்ம ஒன்றோடு ஒன்றாக இருக்க முடியும். ஆண்டவர் நமக்குள்ள எந்த ஒரு இடையில எந்த ஒரு சாத்தான கிரியும் இல்லாத வரையில் ஒன்றோடு ஒன்றாக ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கேட்கும், நம்முடைய ஆண்டவருடைய மகிமை நமக்கு வெளிப்படும். அது சில சமயங்களில் நாம் ஜெபத்தை விட்டு விடுகிறோம், குடும்ப ஆராதனை செய்யாமல் விட்டு விடுகிறோம், அல்லது ஆலயத்துக்கு செல்லாமல் விட்டு விடுகிறோம். எத்தனையோ காரணங்கள் வந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் சாத்தான கிரியைகள் தான். ஸோ நம்ம ஒன்றா இருப்போம், சில சமயங்களில் டக்குன்னு விட்டுருவோம். ஜெபித்து கொண்டே இருப்போம், டக்குன்னு சில நாட்களில் ஜெபிக்காமல் விட்டு விடுவோம், மறந்து விடுவோம், அல்லது வேறு காரியங்கள் நம் முன்னே வரும். இதெல்லாம் ஒரு சாத்தானின் தந்திரங்கள் தான். தொடர்ந்து நீ எதற்கு ஆண்டவரே தேடுற, என்னையே கொஞ்சம் தேடு, உலக காரியத்தில் ஈடுபட்டு வா அப்படி சொல்லி நம்மளை திசை திருப்பி நம்மளை வேறு பாதையில் கொண்டு செல்வான். அது என்ன பாதை? அதுதான் பாவத்தின் பாதை, பாதாளத்தின் பாதை. அதற்கு சென்றால் என்னாகும்? நாம் அக்னி நெருப்பில் சுட்டெரிக்கப்பட்டு அழிந்து போவோம். ஆனால் ஆண்டவரின் பாதையில் நாம் செல்வோமானால் எங்கு செல்வோம்? பரலோகம். பரலோகத்தின் பாதையில் நாம் செல்ல வேண்டும். அங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அற்புதமான அந்த உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். அங்கு ஆண்டவருக்கு நமக்குமான உறவுகள் வெறும் அன்பும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும்தான். அவர் உள்ளங்கையில் நாம் தாங்கி இருப்பார். அவர் உள்ளங்கையில் தான் அந்த பரலோகமே உள்ளது. அவரோடு நம்ம இருக்கும்போது தான், அதை உடன்பட்டு இருக்கும்போது தான் அந்த பரலோகத்தை நாம் சென்று அடைய முடியும். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் சில சமயங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். புது வருஷம் பிறந்துச்சு, எதுவுமே மாறலையே அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நீங்கள் காத்திருக்கும் போதோ, அந்த நாள் வரும்போதோ ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நாம் பொறுமையாக இருப்பது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை.
அந்த பரீட்சையை நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா? எக்ஸாம் எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதின உடனே மார்க் கிடைச்சிடுமா? கிடைக்காது. அதனால் வெயிட் பண்ணணும் ரிசல்ட்டுக்காக. டேட் கொடுப்பாங்க, டேட் அன்றைக்கி தான் ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும். 10th +1 +2 எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு சாதாரண எக்ஸாம்க்கு அப்படி இருக்கும்போதோ, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறுறதுக்கு நாம் காத்திருக்கணும். நம்ம வெயிட் பண்ணும்போதோ ஆண்டவர் சரியான தருணத்தில் அதை கொடுப்பார். டேட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைப்பதற்கு மேலான, எதிர்பார்ப்புக்கு மேலான காரியத்தில் ஆண்டவர் செய்வார். அது எப்போ வேணால் நடக்கலாம். இப்போ நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு கூட நடக்கலாம், இல்லை அடுத்த நிமிஷம் கூட நடக்கலாம். ஸோ நீங்கள் அவர் விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அப்போது தான் அவர் வார்த்தை நிறைவேறும். தேவன் மனுஷனைப் போல் அல்ல. பொய் சொல்வது, ஏமாற்றுவது, ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது, அது ஆண்டவருடைய வேலை அல்ல. அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றும்படியான உண்மை உள்ள ஒரு தேவன். அதுதான். அவர் மனுஷனாக பிறந்ததுக்காக, அது நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க மெசேஜ். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமப்பதற்காகத்தான். நம்மை பரிசுத்தமாகத்தான் மனுஷனாக பிறந்து நமக்காகவே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து இன்றும் ஒரு வார்த்தையில் ஜீவித்திருக்கிறார். அதுவும் எப்படி? உண்மையுள்ளவராக ஜீவித்திருக்கிறார். வார்த்தையில் உண்மையுள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நீங்கள் வாங்க. வசனம் சொல்கிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலால் இருப்பதே நலம். நீங்கள் மனுஷனை தேடி எப்போதுமே அலையாதீங்க. மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்வான், நாளைக்கு வேறு ஒன்று சொல்வான். நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போதோ, துதிக்கும் போதோ, மகிமைப்படுத்தும் போதோ, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போதோ, அவர் வார்த்தையில் உண்மையுள்ளதாக இருந்து உங்கள் காரியங்கள் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் செய்வார். இது 100% கேரண்டி. இதை நான் சொல்லலை, வசனம் சொல்கிறது. சில சமயங்களில் நம்ம பைபிளில் தொடாமல் இருப்போம். எங்கடா தொட்டா டஸ்ட்டு போயிடுமென்ட்டு. டஸ்ட்டு வந்துடும் இல்லையா திறந்தவொடனே. ஆனால் நீங்கள் பைபிளை தொட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கின்ற டஸ்ட்டு வெளியே போயிடும். அதுதான். நீங்கள் அழுக்காகக்கூடாது பைபிள் தொடாமல் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பைபிளை தொட்டு படிக்கும் போது உங்களுக்குள்ள அழுக்கு வெளியே போகும். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தான் இந்த வேதாகமம். நீங்கள் படிக்க படிக்கவே உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அசுத்தங்கள் எல்லாம் வெளியேற்றும்படியாக ஆண்டவருடைய மகிமையான வார்த்தைகள் கிரியை செய்யும். நீங்கள் ஜெபிக்கும் போதோ, துதிக்கும் போதோ, மகிமைப்படுத்தும் போதோ, வேதத்தைப்படி நீங்கள் நடக்கும் போதோ, நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அநேக கஷ்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இருக்கலாம். அவர் எல்லாவித போராட்டமும், எல்லாவித கஷ்டங்களும், எல்லாவித பாரங்களும் நீங்கள் அவர்கிட்ட போய் வைங்க. எப்படி? ஜெபத்தில் வைங்க. வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீங்கள் இருக்கின்ற எல்லாவித கஷ்டங்களையும் நீங்கள் அவர்கிட்ட போய் வைங்க. ஜெபத்தில் வச்சு ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நன்றாடி ஜெபிக்கும் போதோ, வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கும் போதோ நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். எவ்வளோ வெயிட்டான பொருளாக இருந்தாலும் சரி, அவருடைய லைட் உங்களை பாதுகாக்கும். ஆமாம், நீங்கள் வெயிட்டானதெல்லாம் அவர்கிட்ட கொடுங்க, லைட் உங்களுக்கு அவர் கொடுப்பார். வெயிட் அவர் கொடுத்தீங்கன்னா அவரோட லைட் நமக்கு வரும். லைட் என்பது ஆண்டவருடைய ஒளி. அவருடைய ஒளி நம்ம மேல் பிரகாசிக்கும் போதோ இருள் நம்மளிருந்து விலகி போய் வெளிச்சம் நமக்கு வந்து நம்முடைய இதயமும் நம்முடைய நினைவுகளும் பரிசுத்தமாக்கப்படும். அது ஆண்டவரால் மட்டுமே கொடுக்க முடியும். உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு அச்சீவ் பண்ணுறது எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஒரு எய்ம், நான் இனி இந்த புதிய ஆண்டில் பழைய எல்லா கெட்டதை ஒட்டு போட்டு புதிய ஆண்டில் ஒரு பரிசுத்தமாக மாற வேண்டும். பழசெல்லாம் விட்டு விட்டு நம்ம வரணும், புதிய மனிதனாக மாற வேண்டும். பழையெல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின. வருஷம் பழசாக போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, புது வருஷம் வந்துச்சு. நான் மட்டும் இன்னும் மாறாமல் அதே மாதிரி இருந்தால் எப்படி? நாமளும் மாற வேண்டும் இல்லையா? அதற்கு தான் இந்த வேதாகமம் எடுத்து நீங்கள் படிக்க படிக்க அதன் ஒளி, இந்த வார்த்தையின் ஒளி உங்களுக்குள்ளே வரும்போதோ, உங்களுக்குள்ள இருள் என்ற இந்த சாத்தான் வெளியே சென்று ஒளி என்ற பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள் வாசம் செய்து
உங்களை ஆண்டவரத்தில் கொண்டு சென்று சேர்க்கும். இறுதி நாட்கள் நீங்கள் பரிசுத்தமடைந்து நீங்கள் பரலோகத்திற்கான வழியாக அது இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்கள், கிறிஸ்துவ மக்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த புதிய ஆண்டு இன்னும் ஒளி பிறக்கவில்லை, இன்னும் கஷ்டம் தீரவில்லை, இன்னும் குறைகள் நிறைவாகவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆண்டவர் வார்த்தை என்னவென்றால், நான் உங்களுக்கு ஒளியாக இருக்கிறேன், இருள் உங்களுக்கு இனிமே இருப்பதில்லை, ஒளியில் நடவுங்கள் என்றால் அவர் வார்த்தையில் நடவுங்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னை நோக்கி வா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் வசனம் சொல்கிறது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்முடைய இயேசு கிறிஸ்து அனைவருக்குமானவர். நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன், அனைவருக்குமே. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் உண்மையாக விசுவாசமாக கேட்கணும். நீங்கள் கேட்கும் போதோ ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிங்க, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் செய்கின்ற அந்த ஜெபம் அது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், மகிமை உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ வேண்டி இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில்லோட அந்த ஜெபம், நீங்கள் பண்ணுற ஜெபம், அந்த லிங்க் வந்து ஆண்டவர்கிட்ட டச் பண்ணணும். அப்படி ஜெபமாக இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் போதும் ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். கேட்கும் போது தான் ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள். வசனம் சொல்கிறது இல்லையா? நம்ம தேடும் போது தான் கண்டடைய முடியும், கேட்கும் போது தான் பெற்றுக்கொள்ள முடியும், தேடும் போது தான் அது கிடைக்கும். எது? ஆண்டவரை தேடும் போதோ, அவர் விசுவாசிக்கும் போதோ, அவர் வார்த்தைகளை கேட்கும் போதோ, அதன்படி நடக்கும் போது தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் வார்த்தைகளை நிறைவேறும்படியாக இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு ஒளி மிகுந்த ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வார்த்தையில் மட்டும் உண்மை இல்லை, அவரே உண்மையுள்ள ஒரு தேவன் தான். அவரை போல் உண்மையுள்ள தேவனாக உலகில் வேறு எந்த தெய்வமுமே கிடையாது. மனிதராக இருந்து பிதாவினால் தோற்றுவிக்கப்பட்டவர், எந்த பாவத்திலும் பிறக்கவில்லை, பிதாவினால் தோற்றுவிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தராய் வாழ்ந்து பரிசுத்தராய் நமக்காக மரித்தார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட உண்மையுள்ள தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? வெறும் வார்த்தையில் மட்டும் நாம் சொல்ல கொண்டிருக்காமல் விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தையை நாம் உண்மையாய் விசுவாசித்து அதன்படி நம்ம செய்யும் போதோ உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக்கப்படும், உங்கள் வாழ்க்கை ஏற்றம் கொடுக்கப்படும், உங்கள் வாழ்க்கை ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்கப்படும், உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக மாற்றப்பட்டு உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவான வாழ்க்கையாக ஆண்டவர் கொடுப்பார். இதுவரை உங்களுக்கு இந்த குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் மகிமையாக நிறைவாக கொடுப்பார். அவர் கொடுத்த வார்த்தை என்றுமே நிறைவேறாமல் இருந்ததில்லை. வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஆம்சாமி, நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியை துதிக்கிறேன் கர்த்தாவே. நீ செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளமாய் உள்ளது கர்த்தாவே. ஆம்சாமி, இந்த புதிய ஆண்டில் கூட நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தப்படி கர்த்தாவே நிறைவேறும்படியாய் நீ வார்த்தையில் உண்மையுள்ளதாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இந்த உண்மையில விசுவாசோடு நாங்கள் உடன்பட்டு ஐக்கியப்பட்டு கர்த்தாவே தேடி மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவே அனுதினமும் ஜெபித்து துதித்து மகிமைப்படும்படியாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரும் நீரே வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எந்த சாத்தானின் இடைஞ்சலும் இருக்கக்கூடாதபடி கர்த்தாவே மகிமை ஒன்றே தேடி வரும்படியாக எங்களை மாற்றுவீராக சாமி. ஆமாம் சாமி, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் தேவையெல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க, அவர் குறைகள்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிறைவாய் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டு கூட இருள் விலகி ஒளி மிகுந்த ஆண்டாக இருக்கும்படியாக கர்த்தாவே. உமது பரிசுத்தம் என ஒளி அவர்கள் மேல் படும்படியாக கர்த்தாவே, பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம்சாவே, இதனால் காத்திருக்கின்ற எந்த ஒரு செயலாக என்றாலும்
அது இந்த ஆண்டு நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க தொடர்ந்த இடத்துக்கு மகிமை நிறைவேறும்படியாக எங்கள் வாழ்க்கையை போகும் கர்த்தாவே. இந்த ஊழியத்துக்கு நிறைவேற்றும்படியாக கர்த்தாவே, இன்னும் மகிமையாய் எங்கள் வழிநடத்து கர்த்தாவே. நாங்கள் செய்கின்ற இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமான வாஞ்சையோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியத்தை எடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு வேத வாக்கியமும் அதை உங்கள் காதுக்கு எட்டி கர்த்தாவே, அது மகிமை எங்கள் மேல் ஒதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டிலே கர்த்தாவே நாம மகிமைப்படும்படியாக எங்கள் வாழ்க்கையை போகும் கர்த்தாவே. இன்னும் அதிகமாக உம்மை தேடும்படிய மக்களாக எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நல்ல நேரத்துக்கு நன்றி துதிக்கிறோம், ஆசீர்வதிங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு கொஞ்சம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பயமறாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தரின் மகிமை உங்கள் மேல் எப்போதும் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென்.